நாங்குநேரியே மாணவன் சின்னதுரையை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். பட் அதே காரணத்துக்காக தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது. அப்போ 2023 இந்த சின்னதுரை மாணவன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல்லையே பேசப்பட்டார். ஏன்னு சொன்னால், ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல, அப்போ என்ன அரசு இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மீண்டும் அதே மாணவன் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப இப்பவும் சாதிய ரீதியான தாக்குதலா அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நேரத்துல ஒரு பத்திரிக்கை ஒண்ணு கொடுக்கணும், ஒரு திருமணம் வைக்க போறேன், அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், நீ சம்பவ இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இவரும் தாமிரபரணியில இருக்கிற கொக்கரகுளம் பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. சில நபர்களுடைய வாதம் அவர் மறைக்கிறாரு. ஏன்னு சொன்னா, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிட்டோம், இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரே என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிறாரு, என்ன அவர் தான் படிக்க வைக்கிறாரு, என்னுடைய செலவு எல்லாத்தையுமே அவர் தான் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் இவன் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னால், நான் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இப்போ அதை போட்டுட்டு இருக்காங்க. இவர் அந்த கிரைண்டர் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலமாக தான் இந்த வலையில் போய் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பட் இது பொய்யா இருக்குது அப்படின்னு சொன்னால், FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் தான் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நாங்குநேரி சின்னதுரை அவர் வந்துட்டு ஆல்ரெடி தாக்கப்பட்டிருக்காரு, அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருந்தது. இப்ப திரும்பவும் 2வது முறை அவரை வந்துட்டு தாக்கியிருக்காங்க, அதுவும் போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவு இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த நாங்குநேரியே மாணவன் சின்னதுரையை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். பட் அதே காரணத்துக்காக தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2023 இந்த சின்னதுரை மாணவன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல்லையே பேசப்பட்டார். ஏன்னு சொன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவனை வீடு புகுந்து சக மாணவர்கள், பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு மாணவனை பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய நண்பர்களை வீடு புகுந்து வெட்டினாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மாணவனாக இருந்தா கூட வகுப்பறையில் நல்லாவே படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக தான் சின்னதுரை அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சிறந்த மாணவனா இவன் இருக்கிறான், இவனை மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவர்கள் மத்தியில் அந்த மாணவனை புகழ்ந்து பேசியதற்காக மட்டுமே அந்த வகுப்பறையில் உயர் சாதியினர் இருப்பாங்களே, உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவங்க இருப்பாங்களே, அப்போ அந்த மாணவர்கள் அவனை வச்சு நீங்கள் எப்படி எங்களை கம்பேர் பண்ணலாம், அவன் நல்லா படிக்கிறனால தானே நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, அப்போ அந்த மாணவனையும் நாங்கள் இல்லாமல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் போல அந்த மாணவனுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து அந்த மாணவனை சரமாரியா வெட்டினாங்க. அப்போ வெட்டக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தங்கை அந்த வீட்லயே தான் இருக்கிறாங்க. எங்க அண்ணனை வெட்டாதீங்க, ஏன்னா பேரண்ட்ஸ் யாருமே வீட்டுல இல்லை, எங்களுடைய அண்ணனை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துல அவங்க தங்கச்சியுமே வெட்டியிருந்தாங்க. இருந்தாலும் பலத்த காயம் அப்படிங்கிறது சின்னதுரை மாணவனுக்கு தான் ஏற்படுத்துச்சு. அப்போ இந்த நிலையில அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களாம் ஓடி வந்து அந்த மாணவர்களை துரத்தி விட்டு இந்த சின்னதுரை அப்படிங்கிறவரை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போயிட்டு சேர்த்தாங்க. எந்த அளவுக்கு காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிட்டாரு. மருத்துவர்கள் ரொம்ப நேரம் சிகிச்சை, ஒரு 6 மாசத்துக்கிட்ட மருத்துவமனையில தான் அவர் இருந்ததாகவும் நம்ம பார்த்தோம். அப்போ அவ்வளவு சிகிச்சை கொடுத்து ICU வார்டுல சேர்த்து வச்சுதான் அவருடைய உயிரையே காப்பாத்தினாங்க. அவருடைய தங்கச்சிக்கு லேசான காயத்தோட தப்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த நிலையில மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வர அளவுக்கு பேசப்பட்டது. ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல, அப்ப என்ன அரசு இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்தாலையுமே எல்லா அரசு கட்சிகளாலுமே இந்த அரசாங்கத்தை எதிர்க்கவும் செஞ்சாங்க. அப்போ அந்த நேரத்துல அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த மாணவனுக்கு நாங்கள் முழு பாதுகாப்பை கொடுப்போம், இனி இந்த மாதிரி எந்த சாதி ரீதியான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் இவனுக்கான ஒரு சிறந்த சமூக சூழலை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் காவல்துறை பாதுகாப்பெல்லாம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ, உயர்கல்வியில என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான முழு செலவையுமே இந்த அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்கவும் செஞ்சாங்க. அதற்கேற்றவாறு சில மாதங்கள் மருத்துவமனையில இருக்கிறார். ஒரு 6 மாசத்துக்கிட்ட இருக்கிறாரு. இவரால் போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வகுப்புகளை கவனிக்க முடியல. ஆனால் இன்னும் சில மாசத்துல 12ஆம் வகுப்பு பொது தேர்வும் நடக்க இருக்கு. அப்போ மாணவனுடைய கல்வி கேள்விக்குறியாயிருமே. ஒரு சாதிய ரீதியான பிரச்சனையால ஒரு மாணவனுடைய கல்வி கேள்விக்குறியாயிருச்சுன்னு சொன்னா, அது திருப்பி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அப்போ அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தினமும் மருத்துவமனைக்கே போயிட்டு அந்த மாணவனுக்கு 2 மணி நேரம் பாடம் எடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதற்கேற்றவாறு ஒவ்வொரு ஆசிரியர்களும் டெய்லி 2 மணி நேரம் போயிட்டு அந்த மாணவனுக்கு கிளாஸ் மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. இதனுடைய விளைவாக தான் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடக்கக்கூடிய நேரத்தில்
600 மதிப்புக்கு 469 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அப்போ பெரிய அளவுல பேசப்பட்டார். ஒரு சாதிய ரீதியான கொடுமையை சந்திச்சிருந்தா கூட கல்விதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்த போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சின்னதுரை சாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பெருமளவுல பேசப்பட்டது. அதே நேரம் அவன் மீது தாக்குதல் நடத்தின ஒரு 7 நபர்கள், அந்த குற்றவாளிகள் எல்லாருமே காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலுமே சேர்த்திருந்தாங்க. அப்ப இந்த மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய நேரத்துல அரசாங்கம் சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில அவனுடைய முழு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்குச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே நேரில் சந்திச்சு அந்த பையனை வாழ்த்தினார். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயை பத்தி தெரியும். அந்த நேரத்துல அவருக்கு அரசியல் கட்சியை துவங்கலனா கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெற்ற எல்லாரையுமே கூப்பிட்டு பாராட்டி இருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில கூட மாணவன் சின்னதுரையை அழைச்சி தனிப்பட்ட முறையில பாராட்டி சாதிய கட்டமைப்பெல்லாம் உடைச்சி இன்னைக்கு சின்னதுரை சாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பெருமளவுல பேசப்பட்டுச்சு. அப்ப இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மாணவனாக இருந்தாரு. அவரு சிஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதற்கேற்றவாறே பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டும் இருக்கிறார். இதுதான் முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. அப்ப இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மீண்டும் அதே மாணவன் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப இப்பவும் சாதிய ரீதியான தாக்குதலா அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நேரத்துல அந்த மாணவனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதுல உண்மை வரதுக்கு முன்னாடி பொய் வெளில வந்துரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்களும் பேசப்படுது. என்னன்னா கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஒரு ஆப்ல இந்த ஓரினை சேர்க்கையாளர்களா இருக்கட்டும், இல்லாட்டி டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட வாழ இருக்கிறவங்க, ஒரு நாள் 2 நாள் அவங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த ஆப்ல போயிட்டு தான் பேர் பார்ப்பாங்க. அப்ப அந்த ஆப்பை தான் இந்த மாணவன் பயன்படுத்தினா. அதுல இவன் ஒரு ஓரினை சேர்க்கையாளரா இருந்துகிட்டு இன்னொரு ஓரினை சேர்க்கையாளரா அவன் தேடிக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு கிடைச்ச ஒரு பையனை சந்திக்கிறதுக்காக தான் இவன் சம்பவ இடத்துக்கு போனான். அங்கதான் இந்த சம்பவம் நடந்துருச்சுங்கிற மாதிரி சில ஃபேமஸான நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி நடந்ததுக்கான எந்த விதமான வார்த்தைகளுமே ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லல. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய முதல் கட்ட விசாரணை என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பரோட பழகிட்டு இருந்திருக்கிறார். அவரோட சாட்டும் பண்ணியிருக்கிறாரு. யாருன்னு சொன்னா நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னாதான் படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இவரும் அதை நம்பி அவரோட பல நாட்களா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். இந்த நிலையில தான் ஏப்ரல் 16ஆம் தேதி போல ஒரு 6:15 மணிக்கு நீ இங்க தனியா வா, ஒரு பத்திரிக்கை ஒண்ணு கொடுக்கணும், ஒரு திருமணம் வைக்க போறேன், அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், நீ சம்பவ இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இவரும் தாமிரபரணியில இருக்கிற கொக்கரகுளம் பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த பத்திரிகைகள் ஏன் இவரை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது பொதுவாக ஓரினை சேர்க்கையாளர்கள் சந்திச்சுக்கிற ஒரு இடம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுடைய தொழில் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல இவர் போனனால இப்படி ஒரு பிம்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் பரப்புறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் இவரும் போயிருக்கிறாரு. போயிருக்கக்கூடிய நேரத்துல கூட அந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நைட்டு ஒரு 6:15 மணி போல தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க போறேன், போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், பத்திரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை வாங்கிட்டு வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 வீலர் பைக் எடுத்துட்டு தான் போயிருக்கிறார். போகக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நண்பர்களை பார்க்க தான் போறேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னனால காவல்துறை அதிகாரிகளுமே அவர் அனுமதிச்சிருக்கிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒரு மணி நேரம் கிட்ட கடந்து போகுது. 6:15 வீட்டுல இருந்து போறாரு. ஒரு 7:15 7:30 மணி ஆகுது. ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து சின்னதுரையோட தாயாருக்கு ஒரு போன் வருது. என்ன போன், யாரு அப்படின்னு பார்த்தா சின்னதுரை தான் பேசுறாரு. பொதுவா அவருடைய நம்பர்ல இருந்து தானே கால் பண்ணுவாரு. கல்லூரி படிக்கிற பையன் செல்போன் வச்சிருப்பான். ஆனா அங்க அவனுடைய நம்பர்ல இருந்து கால் வராம ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து வருது. அவங்களுடைய அம்மா எடுத்து பேசக்கூடிய நேரத்துல மாவட்ட அறிவியல் மையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன சில நபர்கள் தாக்கிட்டாங்க, என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுறாரு. உடனே அவங்களும் 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா சின்னதுரை வலது கை முறிவு ஏற்பட்டு சில காயங்களோட இருக்கிறாரு. அப்ப அவர் அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் உதவியோட திருப்பி முதல்ல எந்த மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்களோ அதே மருத்துவமனையில இப்போ திருப்பும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ வலது கையில காயம் இருக்கு, தையல் போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே பேசினதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 4 நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் பணம் கேட்டு சின்னதுரையை தாக்கியிருக்காங்க. ஒரு தனியா வர சொல்லியிருக்கிறாங்க, பணம் கேட்டிருக்கிறாங்க. அவன் பணம் தரல அப்படின்னோடனே அவங்க கிட்ட பணம் இல்லை. அப்ப ஜிபேல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னதுக்கு, ஜிபேலையும் என்கிட்ட பெரிய அளவுல வசதி இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு போனை புடுங்கிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு 4 நபரும் தப்பிச்சு போயிட்டாங்க.
இப்போ சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோன்றதை தான் காவல்துறை அதிகாரிகள் இப்போ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ அந்த குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சிசிடிவி காட்சி இருக்கு அப்படின்னா ரொம்ப சுலபமாவே வந்துட்டு அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு போகும்போதே அவரை போக வேணாம் அப்படின்னு தடுத்திருக்காங்க. தடுத்தும் இவர் வந்துட்டு போயிருக்காரு, சந்திச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல பழகுன 4 பேர் அப்படின்னும் போது எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு? காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ நடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆராய்ச்சி பண்ணும்போது 4 நபர்கள் தான் சின்னதுரையை அடிச்சிருக்காங்க. முதல்ல ஒருத்தர் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டை பார்க்க வந்த இடத்துல வெளில ஒரு 4 நபர்கள் இருந்துகிட்டு உங்களோட ஃப்ரெண்டு உள்ளதான் இருக்காரு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ யார் அடிச்சது அப்படிங்கறதெல்லாம் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்டாகிராம்ல தான் இவர் பேசினாரு அப்படின்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இன்னொருத்தரோட ப்ரொஃபைலோட தானே பேசியிருக்காரு. அப்போ அந்த ப்ரொஃபைல் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் எங்கன்னு கேட்கும்பொழுது ஃபோனை என்னை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ உங்களுடைய ஃபோனோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு தாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. சரி, அப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தாங்க, நாங்கள் அதை வச்சு ரெக்கவர் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாவையும் ரெக்கவர் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கூட மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாமே இவர் மறந்துட்டனால வெறும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில முகம் தெளிவா இருக்கா இல்லையா இன்னும் காவல்துறை அதிகாரிகள் வெளியிடவே இல்லை. அப்ப சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில பார்க்கக்கூடிய நேரத்துல தான் அந்த நபர்கள் யாரு, அவங்க உண்மையிலே இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் இவருக்கு நண்பர்களாக பழகினாங்களா, இல்லாட்டி அந்த சில செய்தி சேனல்கள் சொல்ற மாதிரி ஏதாச்சும் டேட்டிங் ஆப்ல மீட் பண்ணாரா, இல்லாட்டி இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாகவே பல நபர்களை தனிமையில அழைச்சு, ஏன்னா நம்ம இந்த வழக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வழக்குகள் நடந்திருக்கு. இதுல சின்னதுரை சம்பந்தப்பட்டிருக்கிறனால பெரிய அளவுல பேசப்படுது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுக்கு முன்னாடியும் கூட பல வழக்குகள்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன, ஒரு டேட்டிங் ஆப்ல ஒருத்தர் பழகுவாங்க, அப்புறம் சந்திப்போன்னு நேரில் கூப்பிடுவாங்க, வரக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு தொடர் குற்றங்களை ஈடுபடக்கூடிய கும்பலா இவங்க அப்படிங்கிறதுலாம் காவல்துறை அதிகாரிகள் அந்த போனை மீட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க யாருங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவர்கிட்ட தொடர்ந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும், ஜிமெயில் ஐடியா இருக்கும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இவர் மறந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. எல்லா தரப்பினரும் கேட்கறது என்னன்னா, இந்த விஷயத்துல வந்துட்டு நீங்க சொன்ன அந்த டேட்டிங் ஆப் சம்மந்தப்படலை அப்படின்னா அவர் எதற்காக மறந்துருச்சுன்னு சொல்லணும். ஒருவேளை நிஜமாலுமே மறந்துருச்சா இல்லை அவர் மறைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாரா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் தான் முன் வச்சிட்டு இருக்காங்க சார். சில நபர்களுடைய வாதம் அவர் மறைக்கிறாரு. ஏன்னு சொன்னா, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிட்டோம், இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல யார்கிட்டையும் பேசலங்கிறத காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த டேட்டிங் ஆப் மூலமாக தான் நம்ம இந்த ஒரு நட்பை சந்திக்க போகணுங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் மறைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாருன்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் நல்லா படிக்கிற பையன் தான், ஒரு ஐடி பாஸ்வேர்டு மறக்கிற அளவுக்கு சாதாரணமான ஆளா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, நினைச்சா சொல்லியிருக்கலாம். பட் இவர் மறைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாருங்கிற வாதமும் ஒரு பக்கம் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் கிட்டே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அப்போ உண்மையிலேயே அவர் மறைக்கிறாரா இல்ல மறந்துட்டாரான்னு கேட்கும் பொழுது இல்ல, அவரு நடந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவரே கன்ஃபியூஸ்ல இருக்கிறாரு, என்ன பேசுறோங்கிறது தெரியாம இருக்காரு, சோ கொஞ்சம் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் ரிலாக்ஸ் ஆகி இப்போ வீட்டுக்கும் போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க திருப்பி அவரை வீட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் ஐடி பாஸ்வேர்டு சொல்லிட்டாருன்னா நாங்கள் அதை வச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா சின்னதுரை அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே பெருசு. மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவரோட நேரடி பார்வையில வந்துட்டு அவர் இருந்திருக்காருன்னும் போது இந்த வாய்ப்பை வந்துட்டு சரியான முறையில பயன்படுத்தியிருக்கலாம், அதை எப்படி வந்துட்டு உபயோகிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவர் வந்துட்டு ரொம்ப அலட்சியமா இருந்துட்டாரோ அப்படின்றது தான் பலரோட கேள்வியா இருக்கு. உங்களோட பார்வையில எப்படி சார்? ஆமாக்கா, நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்களை நானுமே பார்த்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லா மக்களுக்குமே நீ துரோகம் செய்யக்கூடிய வகையில ஒரு டேட்டிங் ஆப்ல இப்படி போய் விழுந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சாதி ரீதியான பிரச்சனையை நீ சந்திச்சிருக்க, ஒரு பட்டியலின மாணவன் அப்படிங்கிறதுக்காக உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் சாதிச்சு அதுல இருந்து வெளில வந்து என்னால கல்வி மூலமாக எல்லாத்தையும் மாத்திர முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் விழுந்துட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு, அந்த மாதிரி போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா அதை முழு குற்றமாவும் நம்ம சொல்லிட முடியாது, பட் அது குற்றம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்துல நீ அதை துரோகம் பண்ணிட்டு போயிருக்க கூடாது. 2வது விஷயம், வயசு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சரோட பார்வையில் இருக்கேன், இல்லாட்டி நான் ஒரு ஏழ்மையான மாணவனா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு, தமிழ்நாட்டு முதலமைச்சரே என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிறாரு, என்ன அவரு தான் படிக்க வைக்கிறாரு, என்னுடைய செலவு எல்லாத்தையுமே அவரு தான் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தப்பை செய்ய கூடாதுன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய வயசு அது, நான் பள்ளியை முடிச்சிருக்கேன், கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டேட்டிங் ஆப் இருக்கும், நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க,
இப்படிதானே எல்லா திரைப்படங்களையும் பாக்குறேன். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வயசு பையனா, ஒரு 18 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் தானே. அப்ப அது எனக்கும் இருக்கதான் செய்யும். ஒரு அமைச்சர் பாக்குறாரு, ஒரு முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இதுவெல்லாம் இந்த மாணவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சொசைட்டியா சேர்ந்து அந்த பையனை தள்ளி விடவும் கூடாது. அப்போ ஒரு வயசு பிரச்சனைங்கிறது இருக்கதானே செய்யும். ஸோ விசாரணையில தான் இந்த விஷயங்கள் தெரிய வரும். கண்டிப்பா. ஆக்சுவலா இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியும், சமூகத்துல அதனால எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்றது தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ஸோ சமூகத்துல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற வயசுல இருக்க பையன் தான், ரொம்ப சின்ன பையன் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அப்படி இருக்கப்போ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கப்போ திரும்பவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பி எப்படி போகிறதுக்கு அவருக்கு தூண்டுச்சு, எதனால அவர் போனாரு அப்படின்னு மாதிரியான கேள்விதான் வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்மளோட செல்ஃப் சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம நார்மலாவே வந்துட்டு எங்கேயாவது போறோம்னா அந்த மாதிரி நமக்கு அங்க வந்துட்டு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றத யோசிக்கிறப்போ, இது வரைக்கும் பார்க்காத சிலரை பார்க்க போறோம் அப்படின்னா அவர் ரொம்ப அலட்சியமா இருக்காரோ, அந்த விஷயத்தையே மறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் வச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து சார்? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதான். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்திலே இவர் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் பக்கத்திலேயே பல கல்லூரிகள் இருந்தாலும் திருப்பி அதே மாணவர்களாலேயோ இல்லாட்டி அந்த மாணவ சமூகத்தை சார்ந்தவங்களால இவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரியினுடைய விடுதியிலேயே தங்கவும் வச்சாங்க. ஏன், இந்த மாணவன் ஒரு தொலைவிலேயே இருக்கட்டும், அங்க இருந்தே அவனுடைய கல்வியை தொடரட்டும், அவனுடைய கல்வியை முடிச்சுட்டு வந்து இந்த சமூகத்துக்கு அவன் நல்லது செய்யட்டும்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுத்தது. இருந்தாலும் இவன் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, நான் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியாக நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், என் கூட சின்ன வயசுல படிச்சதாலாம் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு விஷயத்த நம்பிட்டு தான் நான் அவரை நேரில் சந்திக்க போனேனே தவிர, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை சந்திக்கிறதுக்காக நான் வீட்டில் சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போகல அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு புதுவாளை சந்திக்க போறோம், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை அப்படின்றப்போ, நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நம்மள 4 பேர் சேர்ந்து வெட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு இடத்துக்கு போறப்போ இந்த அளவுக்கு, அதுவும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு இருக்குங்கிற பட்சத்துல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கலாம், கூட நீங்களும் வாங்க ஒரு 1/2 மணி நேரம் சந்திச்சுட்டு பத்திரிகையை வாங்கிட்டு வந்துருவோம்னு கேட்டிருக்கலாம். சொல்லியிருந்தாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்போட போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த கும்பல் தொடர்ச்சியாக இந்த குற்றத்துல ஈடுபடுறவங்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கைது பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க ஏற்பட்டிருக்கும். அப்போ ஒரு ஆளை சந்திக்க போறோம், அவங்க தெரியாத ஆளுங்கிறப்போ அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எல்லா நபர்களுமே இந்த இடத்துல இருந்து சின்னதுரை கிட்ட இருந்து இதை கத்துக்கணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சார் ஆக்சுவலா பேசிட்டு இருக்கப்போ எல்லாரும் தொடர்ந்து சொல்றது அந்த கிரைண்டர் ஆப் தான். அந்த ஆப் வந்துட்டு கவர்மெண்ட் அந்த ஒரு ரெக்கார்ட்லயே இல்லாத ஒரு ஆப். அண்ட் அவரு வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்க அடிச்சு அவரோட போனையே எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவர் கிரைண்டர் ஆப் தான் யூஸ் பண்ணாரு, அதனாலதான் இவங்க வந்துட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் சார்? எப்படி நம்புறது? நீங்க சொல்ற மாதிரி பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இப்போ அதை போட்டுட்டு இருக்காங்க, இவரு அந்த கிரைண்டர் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலமாக தான் இந்த வலையில போய் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது உண்மையா இருக்கிற பட்சத்துல பிரச்சனை கிடையாது. பட் இது பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் கல்லூரிக்கே வந்திருக்காரு. அப்போ கல்லூரியில படிக்கக்கூடிய இடங்கள்ல சக மாணவர்களால அவர் தனிப்பட்ட முறையில தான் பார்க்கப்படுவாரு. ஏன், ஏற்கனவே சாதி ரீதியான பிரச்சனையால அடி வாங்கிட்டு வந்த பையங்கிற ஒரு மனநிலை தான் மற்ற மாணவர்களுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கூட இன்னும் முடியல, திருப்பி காலேஜுக்கு போகணும், இன்னும் 2 வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு. பிகாம் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், 3 வருஷம் படிப்பு, இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்ப இந்த நேரத்துல இந்த மாணவனை பத்தி இப்படி ஒரு விஷயம் பரப்பப்பட்டதுன்னு சொன்னா, இவன் ஓரினை சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக சக மாணவர்களால விமர்சிக்கப்படுவான். அந்த மாணவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். என்னதான் படிக்கிற பையனா இருந்தாலும் இங்க மன ரீதியான தாக்குதலா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அமையதான் செய்யும். அப்ப இங்க நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த பத்திரிகையாளர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன், இந்த இடத்துல அவன் அந்த ஆப்பை பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது இங்க எங்கேயுமே கிடையாது, ஒரு எவிடன்ஸே கிடையாது. ஏன், அந்த மாணவனோட போனை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மாணவனோட போன்ல அந்த ஆப் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடையாது. அந்த மாணவன் நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணல, இன்ஸ்டாகிராம தான் பயன்படுத்தினேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த மாணவனும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணதா இங்க ஒத்துக்கல. விசாரிச்சு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவனுடைய முதல் விஷயம் என்ன, அவன் கொடுத்திருக்கக்கூடிய முதல் இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய நேரத்திலுமே இன்ஸ்டாகிராம பயன்படுத்தி இருக்கிறாரு, அதை நாங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுமே அந்த ஆப்பை பயன்படுத்தினாருன்னு சொல்லல. அப்போ செல்போனும் இல்ல, அந்த பயன்படுத்தின மாணவனும் சொல்லல, காவல்துறை அதிகாரிகளும் விசாரணையினுடைய முடிவுல அந்த ஒரு விஷயத்த சொல்லலங்கிற பட்சம்
சில பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய ஊடகத்துக்கு பேர் வரணும், இந்த விஷயத்த இப்படியே போட்டா பெரிய அளவுல மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காது, அதனால கொஞ்சம் விஷயங்களை திணிச்சு பேசுவோங்கிறதுக்காக அவங்களுடைய டிஆர்பி ஏத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இங்க முன் வச்சு அவங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறதையும் நம்ம இங்க கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களோட ஒரு growthக்காக இந்த விஷயத்தை இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா பல விமர்சனங்கள் என்ன வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு இது இவருக்கு 2வது டைம் நடக்குது. ஆல்ரெடி வந்துட்டு போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறாங்க அப்படின்னும் போது போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற ஒரு மாணவனுக்கு 2வது டைம் அதே மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது. ஒருவேளை இந்த மாதிரி திரும்ப ஒரு ஜாதிய ரீதியான தாக்குதல் அப்படின்றது தெரிஞ்சா போலீஸ் தரப்பினர் பக்கமோ இல்ல கவர்மெண்ட் சைடு இவங்க சரியா வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருமோ, அதனால இதை மறைப்போம் அப்படின்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை மேனிபுலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மேபி இது வந்துட்டு அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இதுக்கான வாய்ப்பும் இருக்கதான் செய்யுது. பட் அதுக்காக இந்த மாதிரி ஒருத்தரை தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு ஆப்பை பயன்படுத்தினாருன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அடிக்கிறதும் நியாயமான விஷயம் கிடையாது தானே. ஆனா நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன் ஏற்கனவே இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள் எழுந்தது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு வகைகள்ல பாதுகாப்பு, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை பழக்கத்துல தமிழ்நாடு முதல் இடமா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் பல கட்சிகளால் வைக்கப்படக்கூடிய நேரத்துல திருப்பி அதே மாணவன் அதே பிரச்சனைக்காக தாக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பா ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அப்ப அதுக்காக இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம வச்சா கூட இதை உறுதி செய்யறது யாரா இருக்கணும்? மீடியாக்கள் அவங்களுடைய ப்ரூஃபை சப்மிட் பண்ணிருக்கணும். அங்க அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடைக்கல. அப்போ அதை நம்ம முழுசா நம்பிட முடியாது. ஒருவேளை அப்படிதான் தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க, பிற கட்சிகளை சார்ந்தவங்க இதுக்கான கண்டனத்தையும் தெரிவிச்சிருப்பாங்க. அப்ப யாருமே எதுவுமே பண்ணாததுக்கான காரணம் இங்க இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல அப்படிங்கிறது தான். கண்டிப்பா சார். ஆக்சுவலா இது வந்துட்டு அடுத்த அந்த 4 நபர்கள் யாராவது கிடைச்சாலோ இல்ல எப்படி போகுது விசாரணை அதை பொறுத்து தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தொடர்பா பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி.